அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும். அவ்வளவு அழகா நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்தா மட்டும்தான் புது கார். வண்டி பஸ் ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? ஒரு குட்டி விழாக்கு இனி சவுதி அரேபியா பற்றி முழுக்க வீடியோ போட போகிறோம். நம்மளோட வீடியோ தொடர்ந்து இருங்க. இன்னைக்கு எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, என்னோட கஃபில் வந்து ஒரு கார் புதுசாக வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த காரை பற்றி தான் நம்ம வீடியோ போட போகிறோம். அதுக்கு முன்னாடிக்கு நம்மளோட சேனல் புதுசாக இப்போ தான் பார்க்குறதா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நிறைய இது தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அதுவும் இப்போ வந்துட்டு நேராக நான் பள்ளிவாசலுக்கு போகிறேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுது முடிச்சுட்டு அங்கே போகும்போதுட்டு நிறைய அற்புதங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே போகிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைங்க. கைஸ், நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை தொழுகிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பின்னாடி திருப்பி சவுதி அரேபியாவை பாருங்கள். இப்படி தான் இருக்கும் சவுதி அரேபியாவில் எல்லா வீடும். அங்கிட்டு ரோடு, இங்கிட்டு வீடு கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ காரெல்லாம் இப்படியே நிறுத்தி வச்சுருவாங்க வெளியிலேயே. நம்ம இங்கிட்டு தான் நடந்து போகிறோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரோடெலாம் வந்துட்டு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? குப்பையெல்லாம் பாருங்கள், எல்லார் வீட்டுக்கும் இந்த இடத்துல வச்சுருவாங்க. அந்த குப்பை தொட்டிலாம் இந்த குப்பை தொட்டியில் தான் இப்படி இருக்கும். இதில் வச்சுருவாங்க. காலையில் வந்துட்டு இல்லைனா இந்த குப்பை அள்ளுற வண்டி வரும், அதுவே வந்துட்டு அப்படியே அள்ளிக்கிட்டு போயிடும். பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது? குப்பை கொட்டுற இடம்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் காரெல்லாம் பார்க்கிங் பண்ணி வச்சுருவாங்க. இப்படி தான் இருக்குமே. ஆமாம், இன்றைக்கி நான் காமிக்கிறேன். என்னோடய கஃபில் வாங்கி கொடுத்த காரை உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்துட்டு பள்ளிவாசல் தான். இந்த பள்ளியில் வந்துட்டு 5 நேரம் தொழுவாங்க, அதான் நடக்கும். ஆனால் ஜும்மாவுக்கு வந்து இங்கே நடக்காது, இந்த சின்ன பள்ளியிலலாம். இங்கே இந்த பள்ளியில் நடக்காது. ஜும்மாவுக்குன்னு தனி பள்ளி இருக்கும் எல்லார இடத்துலையும். ஸோ அங்கே மட்டும்தான் தொழுகை நடக்கும். ஒன்றா வாங்க சொல்லிட்டாங்க, நான் வாங்க சொல்லலைன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கார் நிற்கிதா? எலக்ட்ரிக் பைக் வந்து இந்த இடம் ஃபுல்லாக வந்துட்டு டிராஃபிக் ஜாம் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தொழு வரும்போதுட்டு எல்லா காரையும் வந்துட்டு அங்கேயே நிறுத்தி வச்சுருப்பாங்க. இந்த ஃபுட்டெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு டெலிவரி பண்ணுறவர், சூப்பர் மார்க்கெட்லேருந்து டெலிவரி பண்ணுறவர். ஸோ அப்படியே நானும் செக் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. வண்டி வர சவுண்டே கேட்காது, அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும். வண்டிக்கு நம்பர் பிளேட்லாம் கிடையாது, ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இந்த பாருங்கள் லுக்கெல்லாம் எப்படி இருக்குண்டு. கைஸ், இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இந்த மாதிரி ஒரு பார்க்கு கட்டி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். பாருங்களேன், உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பார்க்கை பார்த்தாவே ஸோ எல்லா ஏரியாவுக்கும் இந்த மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொரு தெருவுக்கும் இந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே விளையாடுங்க. சூப்பராக இருக்கும். நைட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ வெயில், அதனால் பிள்ளைங்க யாரும் வரல. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கெலாம் வந்துட்டு இங்கே பாருங்கள், சின்ன பிள்ளை விளையாடுறதுக்கெலாம் சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு 2 தெருவுக்கும் இந்த மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்க, நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடம்லாம் வந்து செம்மையாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ பச்சைன்னு இருக்குது அந்த இடம்லாம். இங்கே பாருங்க, இது அப்புறமாட்டி இந்த இடத்துல பாருங்கள் ஊஞ்சா இருக்குது. அடுத்து பிள்ளைங்க விளையாடுறதுக்கு சர்க்கோஸ், இது எல்லாமே செம்மையாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. பறவைகள்லாம் கத்திக்கிட்டு இருக்குங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே தொழுகைக்கு போவோம். அன்றைக்கி எங்கே போகிறோன்னா, இது வந்து ஆக்சிஜன் நினைக்கிறேங்க. ஸோ பறவைங்களுக்கெல்லாம் இது வந்துட்டு பறவைங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுக்குற இடம். தண்ணி ஆக்சிஜன் மாதிரி இருக்குது, அது என்னன்னு தெரில. ஸோ தெரில, விட்டுருங்க, நமக்கு தேவையில்ல. அதில் அரபில் லாங்குவேஜில் எழுதியிருக்கு. ஸோ அதை ட்ரான்ஸ்லேட்டர் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்கிறேன். இந்த பாருங்க இருக்க பள்ளி, இந்த பள்ளியில் தான் நம்ம தொழுகை போகணும். அப்படி 2 தெருவு இருக்குதா? சாரி, இந்த ரோட்டுக்கு நடுவில் தான் காரெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கிட்டு இங்கிட்டு வீடு இருக்கும். பாருங்களேன், நம்ம நாட்டோட இந்த நாடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தானே. நம்ம நாட்டில் பாருங்கள், பைக்கில் வந்துட்டு அங்கங்கே தெருவில் நிற்கும்.
எங்கே போனாலும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் காரு தாங்க. செம்ம டிராஃபிக் ஆகும், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். பள்ளிக்குள்ளே இருக்கனால வீடியோ எடுக்க முடியாது. நான் உங்களுக்கு பள்ளிக்குள்ளே காமிக்க காய்ஸ். நம்ம இப்போ தான் தொழுது முடித்தோம். சரியான வெயில் அடிக்குது, கண்ணெலாம் கூசுதுங்க, வெளியிலே வர முடியல, அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்குது. தொழுது முடிச்சிட்டோம். இப்போ நேராக போகிறோம் ரூமுக்கு. போயிட்டு உங்களுக்கு காரை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எல்லாம் சொல்லுங்கள், ஓகேங்களா? ரூம்கிட்ட வந்தாச்சு, காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடிக்கே கொஞ்சம் ரூமுக்குள்ளே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிடுவோம், ஏன்னா மூஞ்செல்லாம் எரியுது. நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். சரியான வெயில். இந்த என்னோட ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? காரை இப்போ போயிட்டு காமிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும். இப்போ நேராக போகிறோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மரம்லாம் இருக்குது சவுதி அரேபியாவில். என்னோடய ஏரியாவில் வந்து மரம்லாம் இருக்குது, ஆனால் இருந்தாலும் சரியான ஹீட்டாக இருக்குங்க, வெயில். ஆனால் அந்த நாட்டில் குளிரும் சரி வெயிலும் சரி செம்ம கடுமையாக தான் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணுறது, இதுக்காண்டி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்களா? வேணா எங்கேண்ணா இந்த பாருங்க அண்ணன், நம்ம அண்ணன் தான் கடைக்கு போயிட்டு வராப்புல. நானும் போனேன். கபில் ஃபோன் அடிச்சு அவன் அம்மா வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்ட்டான். வண்டி பூசுனா அது எங்க? அந்த வண்டி எங்க? அந்த வண்டி வித்தாச்சு. அதை வித்துட்டு இதை எடுத்தாச்சு. இது நல்லதான், வண்டி சின்னதாக இருக்குது, கரெக்டாக இருக்காமா. இது நல்லா இருக்கு ஓட்டுறதுக்கு. இதை பற்றி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சரி நல்லது. ஆமாம். அண்ணா எந்த ஊர்ண்ணா நீங்கள்? தஞ்சாவூர் தான். நோம்புக்குள்ள தான் பழக்கம். ஸோ யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரியான வெயிலாக இருக்குது. சரி நீங்கள் கிளம்புங்க. ரெண்டு நீங்கள் வருங்க, நீங்கள் கிளம்புங்க. அதான் நல்லா. ஓகே பாப்பா. சரியான வெயில். ஸோ அவங்களோட பேசிக்கிட்டு இருந்திருக்கலாம், ஒரு விளாக் அவரோட சேர்ந்து போடலாம். பட்டு பாவம் நமக்காண்டி அவர் வெயிட் பண்ண வச்சு. ஏன்னா சரியான வெயிலுங்க, அந்த அளவுக்கு ஒரு வெயில் அடிக்குதா பாருங்க. அவனா சமைக்கவே இல்லை, டியூட்டி வந்துடுச்சு. சோறு மீனான காய்ச்சிருக்கேன், ஆனால் சோறு ஒன்றும் ஆக்கலை. ரூமுக்கு இப்போ மணி எத்தனை கேட்டிங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. மேடமை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டை விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு சாப்பிட்றாப்புல இருக்கோம். அதுக்கடியே சாப்பிட முடியாது. சாரி, சமைச்சு தான் அதுவும் சாப்பிடலாம், பார்த்துக்கோங்க. இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை. நம்ம சமைக்க வேண்டிய டயத்தில் சாப்பிட வேண்டிய டயத்தில் டியூட்டி வந்துடும், ஓகேங்களா? அப்போனா நம்ம எத்தனை மணிக்கு சமைக்கணும் அதை யோசிச்சு பாருங்கள். வீட்டிலலாம் இப்படியா சாப்பிடுவோம்? நம்ம வீட்டில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவோம்ல? விடுங்க, நம்பிக்கலண்ணா டைமிங் அவங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பாருங்கள், தெரியுதா? 1:03 டைம் தெரியுதான்னு தெரியல கரெக்டாக, இருந்தாலும் மறுபடியும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? அதுதான் தொழுதுட்டு இப்போ தானே வந்தோம். எப்போதான் எனக்கு டியூட்டி வராது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நமக்கு டியூட்டி வந்துச்சு, அதனால் அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்தக்கூடாது. ஆனால் அதிகமாக எனக்கு வந்துட்டு வேலை இருக்காது. ஒரு மெசேஜ் வேறு போடணும். ஸோ என்னோடய ஃபேமிலி வந்துட்டு எப்படி சொல்கிறது, என்னோடய கஃபிலோட ஃபேமிலி வந்து ரொம்ப தங்கமானவங்க. என் கஃபிலோட ஃபேமிலி வந்துட்டு ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் அது ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. ரிவர்ஸ் கேர் போகிறதுக்கு பதிலாக நியூட்ரை போட்டு விட்டேன். எங்கடா வண்டி காம்பலேன்னு பார்த்தேன். ரொம்ப பொறுமையானவங்க என்னோடய கஃபிலேருந்து எல்லாருமே. ஸோ ரொம்ப அன்பாக இருப்பாங்க, அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்துட்டு வரும்போது காமிக்கிறேன். இப்போ மேடம் பிக்கப் பண்ண போகிறேன், அப்போ வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஓகேங்களா? கைஸ், மேடமை விட்டுட்டு நேராக ரூமுக்கு போகிறோம். இப்போ தான் வந்தோம். சரியான தூக்கமாக இருக்குது. போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவோமா இல்லை தூங்கிட்டு சாப்பிடுவோமா ஒரு பிளானில் இருக்குது. கண்ணெலாம் எரியுது வேற.
உங்களுக்கு பின்னாடி காமிக்கிற பாருங்க, செம்ம டென்ஷனாக இருக்குங்க. கரெக்டாக அந்த 1 மணிக்கு டியூட்டி வந்தால் அப்படி தான். ஸோ நான் சமைச்சிட்டு நான் போயிருக்கலாம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு, சரி ஓகே பக்கம் தானே, சரி போயிட்டு உடனே விட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதை விட்டுட்டேன், 10 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ போகணும், அதான் பெரிய பிரச்சனையா. காய்ஸ், நான் உங்களுக்கு சவுதி அரேபியாவில் தாஜ்மஹால் இருக்குது, உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அந்த தாஜ்மஹாலை. ஸோ அதை பார்த்தாவே சூப்பராக இருக்கும். ஆனால் பாவீங்களா, சவுதி அரேபியாவில் பாருங்க, இங்கே பாருங்க தெரியுதா, ஒயிட் கலரு தாஜ்மஹால். இது பள்ளிவாசல் கிடையாது, இது ரெஸ்டாரண்ட். அதாவது தாஜ்மஹால் மூலமா அழகா கட்டியிருக்காங்க, சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு ரியாத்ல தான் இருக்கு. இந்த ரெஸ்டாரண்டோட பேர் வந்துட்டு ராஜா இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிடணும். நமக்கு அதுக்கான டைமிங் இல்லை, இப்போ நேராக போகிறோம். இன்னொரு நாள் அந்த பள்ளியாசலுக்குள்ளே, சாரி அந்த தாஜ்மஹாலுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பிட்டு ஒரு வீடியோ போடுறோம், ஓகேங்களா? ஆனால் சவுதி அரேபியாவை பார்த்தீங்கன்னு நல்லா எல்லா இடமே பச்சை பச்சைன்னு இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் சில பேர் வந்துட்டு சரியில்லாமல் இருக்கும், வீடுலாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ஹைவே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ ஹைவேல போகல, லோக்கல் ஏரியாவில் தான் போகிறேன், அதை திருப்பி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹைவே காமிக்கிறேன். ஹைவே எப்படி இருக்கு, நாங்கள் லோக்கல் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். அங்கிட்ட இருந்து கடைலாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா ஒரு சிட்டியை சொல்லுவோம். சிட்டினா அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரி இடத்துக்குள்ள இப்படி தானே இருக்கும். ஆனால் இது சிட்டி கிடையாது, லோக்கல் ஏரியா. லோக்கல் ஏரியா தான் இப்படி இருக்குது, ஓகேங்களா? உங்களுக்கு ஹைவே காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஆனால் இதெல்லாம் வந்துட்டு சிட்டி கிடையாது, ஏரியா தாங்க. நான் இருக்கிறது ஒரு வில்லேஜ் ஏரியா தான். ஸோ சிக்னல் வருது, சிக்னல் வரும்போது என்னால் ஃபோனில் எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஹைவே காமிக்கிறேன், மெயின் ஹைவேயா, ஓகே காய்ஸ். இதுதான் ஹைவே, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ என்னால் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா கேமரா அங்கங்கே இருக்குது. அதான் ஹைவே. இது வந்து இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே போகிறோம், என்னோட வீட்டுக்கு. அப்படியே உள்ளே இறங்கி போக போகிறோம். எவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்குல்ல நம்ம நாட்டுக்கு இந்த நாட்டுக்கும். ரொம்ப அமைதியா இருக்குன்னு பாக்குறீங்களா? அடையாங்க, சரியான டிராஃபிக்கா இருக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க, தொழுதுட்டு வந்தாக்கலையா எல்லாம் படுத்து தூங்கிட்டானுங்க. அதனால வந்துட்டு இன்னைக்கு டிராஃபிக் இல்லாம இருக்கு. இல்லைன்னா போயிட்டு வர முடியுமாங்கிறீங்க, சரியான டிராஃபிக்கா இருக்கும். சரி வாங்க, ரூமுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு வர தூங்குவோம். ஓகே, இந்த விலாகை இதோட முடிச்சுக்குவோம்னு நினைக்கிறேன். அதான் நல்லது. இந்த பாருங்க இருக்கு, இந்த காரு தான். நாக்கு இந்த காரை பாருங்க, சரியான ஹீட்டா இருக்குங்க, பார்த்தீங்களா? பாருங்க, இதுதான் காரு எப்படி இருக்கு. பின்னாடி எத்தனை சீட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 3 6, பின்னாடி 6 பேர் உட்காரலாம். ஸோ இங்கே ஒரு 2 மொத்தம் 8 பேர், 7+1, ஓகேங்களா? காரில் வந்துட்டு எல்லாமே அற்புதமாக கொடுத்து வச்சுருக்காங்க. இதை பாருங்க பின்னாடி, அதே மாதிரி பேக்லேயும் டிக்லேயும் இருக்குது. இதுதான் கியரு, உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்துட்டு PRNT இருக்கா, இது வந்து பார்க்கிங்கு, இது ரிவர்ஸு, இது நியூட்டரு, இது டி போட்டால் தான் வண்டி ஓடும். இப்போ நம்ம ரிவர்ஸில் போட்டு எடுக்கிறோம், ஹேண்ட் பிரேக்கில் போட்டு விட்டோம்னா இந்த பாருங்கள் கேமரா, ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காரில் வந்து ரிவர்ஸ் கேமரா கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்டை போடுறோம், பார்த்தீங்களா? வண்டி சூப்பராக இருக்குங்க, வண்டி ஓட்டவே அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது காரு. ஸோ நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் கஃபில் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா நான் வந்து பழைய கார் தான் ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கேன், ஆனால் புது கார் என்றைக்குமே நான் ஓட்டினது கிடையாது. முதல் தடவையாக புது கார் ஓட்டுறேன். ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது. இதை பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், என்னால் போடுறதுக்கு இப்போ தான் வாய்ப்புகளே கிடச்சிச்சு.
இப்போ எங்கடா அங்கிட்டு போகிறான்னு பார்க்குறீங்களா? ஹைவேல என்னால் வண்டி எடுக்க முடியல. இப்போ வண்டியை பார்க்கிங் பண்ணுறோம். அதுவும் நிழலில் தான் நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நிறுத்துகிறோம். தெரியுதா உங்களுக்கு கேமரா பின்னாடி? கைஸ், வண்டியை பற்றி சொல்கிறதா இருந்தேன்னா, வண்டி வந்துட்டு மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, லோக்கலில் வந்து 15 கொடுக்கும் லிட்டருக்கு. அதுவே நம்ம ஹைவேலலாம் ஓட்டோன்னா 17 கொடுக்கும். கார் வந்து நிறைய சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு இந்த பாருங்கள் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட மொபைலை இதில் வச்சுட்டு இந்த சுவிட்சை போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஏறும். ஸோ ஒயர்லாம் நம்ம குத்தணும்னு தேவை கிடையாது. அது மாதிரி சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமாட்டி வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, பவர் ஸ்டேரிங். ஸோ இதெல்லாம் நார்மலாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு முன்னாடி ஏதாவது ஒரு, இப்போ இந்த முன்னாடி வண்டி இருக்குதா, நம்ம மூவ் பண்ணும் போதுட்டு வைப்ரேட்டிங் ஆகும். சென்சார் வந்துட்டு அலர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும், வண்டி முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு பொருள் முன்னாடி இருந்துச்சுன்னா வண்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட்டிங் ஆகிடும். அதே மாதிரி பின்னாடியும் அதே பிரச்சனை தான். இடிக்கிறாப்புல போனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சென்சார் அலர்ட் கொடுக்கும். அப்புறமாட்டி வண்டியில் பஞ்சர் ஆகிடுச்சுன்னா உடனே சென்சார் வந்துட்டு காமிச்சிடும், வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, காற்றுலன்னா காற்றுலன்னு சொல்லிவிடும். நிறைய அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. வண்டி வந்துட்டு இதில் ஏறி உட்காந்து ஓட்டும் போதுட்டு அப்படியே குதிரையில் போனால், குதிரை சவாரி செஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். அதே மாதிரி வண்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சாவி கிடையாது. இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த சுவிட்ச் இருக்குது. இதை தான் ஸ்டார்ட் பண்ணணும். ரிமோட்டில் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அதாவது டோரை லாக் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ரிமோட்டு, ஓகேங்களா? ஆனால் டோரை லாக் பண்ணிவிட்டு வந்துட்டு இந்த இடத்துல சுவிட்சை போடணும். சுவிட்சை போட்டால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி புது கார் ஓட்டுறதுலாம் யாரும் இந்த மாதிரி புது கார் ஓட்டுறதுக்கெலாம் வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான் எல்லாருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய காரை தான் வாங்கி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் புது கார் வாங்கி கொடுக்குறோம். நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் புது காரே கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஸோ எனக்கு வந்த ஒரு 3 மாதத்தில் எனக்கு இந்த கார் கிடச்சிருச்சு. இந்த காரை கொடுக்கும்போது என்னோடய கஃபில் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதை கேட்டாங்களே நீங்கள் எல்லாம் மிரண்டு போவீங்க. ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வந்து 2 ஹிந்திக்காரனுங்க எடுத்திருக்காங்க, யூபிக்காரனுங்களை எடுத்து. ஃபஸ்ட்டு ஒருத்தன் வந்துட்டு காரை ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இன்னும் 2வது காரன் ஃபஸ்ட்டு ஒருத்தனை எடுத்து அவன் ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் 3 மாதமாக. அப்புறம் அவனை வேணான்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொருத்தன் வந்தான், இன்னொரு ஹிந்திக்காரன் வந்துட்டு. அவன் என்ன பண்ணிட்டான்னா, 3 மாதமாக வண்டியை போட்டு கெட்டு போய்கிட்டே இருந்துச்சு. அடிக்கடி கெட்டு போணுச்சான், வண்டி ஓட்ட மாட்டானா. அப்புறம் நிறைய சேட்டப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னா யாருக்கும் பிடிக்காது. அதே மாதிரி இங்கே உள்ள மேடம்லாம் பயப்படுவாங்க. வண்டி ஓட்டிட்டு போகும்போது பயந்தாலும் சரி, ஆக்சிடென்ட் பண்ணாலும் சரி, ஏதாவது பள்ளத்தில் ஊட்டி ஏற்றினாலும் பயப்படுவாங்க. அப்படி இருக்கவங்கள கரெக்டாக நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும். இவங்க என்னென்னா நிறைய சேட்டப் பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவங்களும் போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் தமிழ் ஆள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி என்னோடய கஃபீல் தேடி கண்டுபிடிச்சி என்னை எடுத்த ஒரு 3 மாதத்துல என்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் 2 ஹிந்திக்காரனை எடுத்தேன், ஆனால் எவனையுமே சரியில்லை நிஜாமு. ஆனால் நீ வந்த நீ வந்த 1 மாதத்துலேயே எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருச்சு. நீ வந்து 3 மாதமாக காரை ஓட்டுற, ஒரு ஆக்சிடென்ட் இல்லை, ஒரு வண்டி இன்ன வரைக்கும் கெட்டு போனதில்லை, உன் மேலே ஒரு ரீமார்க்கு கூட மேடம் யாரும் சொன்னதில்லை. உன்னை வந்து என் ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார் சாவியை கொடுத்து, இனிமேல் நீ ஓட்டு, இனி இந்த வண்டி உனக்கு தான், நீ தான் ஓட்ட போகிறான், உன்னோட மெயின்டெனன்ஸ் தான், நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ சொன்னால் உன் மேலே நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, இந்த கார் கொடுத்த சந்தோஷத்தோட. ஆனால் அவன் சொன்னான் பாருங்க, எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரபி வீட்டுக்கு வந்தோன்னா 3 வருஷம் இல்லை 2 வருஷம் ஆகும் நம்ம மேலே நம்பிக்கை வந்து, நம்ம மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் வந்துட்டு பேசுகிறதுக்கு, இயல்பாக பேசுகிறதுக்கெலாம் வர்றதுக்கு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். அப்போ தான் நம்பிக்கை வந்து பேசுவானுங்க. ஆனால் இந்த வீட்டில் அப்படி கிடையாது. வந்த 2 மாதத்துலேயே என்னோடய கஃபீல் வந்து ரொம்ப இயல்பாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த மாதிரி கஃபீல் கிடைக்கிறதுன்னு நான் கொடுத்து வச்சுருக்கணும். இது மாதிரி உங்களுக்கெல்லாம் கஃபீல் கிடச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய கஃபீலை பற்றி நான் வந்துட்டு இன்னொரு வீடியோ சொல்கிறேன். அவரோட நல்ல பழக்கங்கள், ஸோ என்கிட்ட எப்படி நடந்துக்கிறார் வைக்கிறான்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். ஸோ
ஸோ இந்த காரை பற்றி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேங்களா? காரெலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு சேனலில் நம்ம மீண்டும் இது மாதிரி இன்னொரு நாள் சந்திப்போம். ஓகே பாய் கைஸ். இதுதான் அவுட் சைடோட லுக்கு காரோடது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கார் மைலேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா 15 லிட்ரு கொடுக்கும். லிட்டருக்கு 15 கொடுக்கும். அதே ஹைவேல ஓட்டினானா லிட்டருக்கு வந்து 17 கொடுக்கும். அவ்வளோதான். டாங் வந்து 80 லிட்ரு பிடிக்கும். சூப்பராக இருக்கா, ஒரு சூப்பரான காருன்னு சொல்லலாம், ஒரு டீசெண்டான காரு. அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறப்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வீடியோ எப்படின்னா, சவுதி அரேபியாவில் நடக்கிற வாழ்க்கை, நம்மளோட வெளிநாட்டு வாழ்க்கைனா எப்படி அப்படிங்கிறதுனால நிறையா வீடியோ நான் போட போகிறேன். நம்மளோட வீடியோ தொடர்ந்து இருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.